ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு புதுசாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மொபைல் பிராண்டும் போட்டி போட்டுட்டு புது மொபைலை ஒவ்வொரு வாரமும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த வாரம் லான்ச் ஆக போகிற அந்த மொபைல் தான் விவோ V50. அந்த V50 வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அலாவ் மொபைல். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்க போகிறதில்ல, ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கடையை நம்பி எடுக்க போகிறீங்க. அப்போ அந்த கடை வந்து உங்களுக்கு உண்மையை மட்டுமே சொல்லணும். அப்படி அலாவ் மொபைல் உங்களுக்கு சொல்கிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட் ரிவ்யூவாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்திருக்கு. வழக்கமாக இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணி நம்ம இது உள்ளே என்னென்ன இருக்குங்கிறது ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக உள்ள கேம் வரைக்கும் விளையாண்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தரவாக செக் பண்ணியாச்சு. இப்போ மொபைலை மறுபடியும் வந்து வீடியோக்காக ஆன் பண்ணிக்கலாம். விவோ V50யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 6.77 இன்ச் AMOLED ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு, 1300 nits பிரைட்னஸ் கிடைக்குது. அதுபோக 6000 mAh கேட்டகரியில் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு விவோ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் மொபைலாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து அந்த கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நமக்கு வந்துட்டு இருந்தது. V40ல் பார்த்திங்கன்னா கர்வ் டிஸ்பிளே இருக்கும், ஆனால் V50ல் வந்து அந்த கர்வை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கர்வ் டிஸ்பிளே கிடையாது, ஸ்லைட்டாக வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மற்றபடி டிசைன் வைஸ் செம்மையாக இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஏதோ வீடியோவோ ஃபோட்டோவோ எதில் இருந்தாலும் நீங்கள் ஒரு சர்க்கிள் மட்டும் பண்ணால் போதும், அந்த ப்ராடக்ட்டை கூகுளிலேருந்து டேரெக்டாக சர்ச் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இதில் இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ட்ரான்ஸ்லேஷன். ஒரு ஆடியோ காலோ வீடியோ காலோ நம்ம பண்ணும்போது டேரெக்டாக எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம லாங்குவேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததுவே செம்ம ஃபியூச்சர் இது. இந்த ஏஐ சப்போர்ட்டால் நம்ம எல்லா லாங்குவேஜுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து இருக்கிற இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே இவ்வளோ ஸ்லிம்மான மொபைல் அப்படிங்கிறது தான் அவங்க கிளைம் பண்ணுற விஷயம். அதே மாதிரி மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. இது 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. 90 wattsங்கும் போது ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு வந்து 0 to 100 ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் IP68 ரேட்டிங்கும், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து IP16 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கு நம்ம வந்து தண்ணி கடியிலேயே நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த மொபைல் இருந்ததுன்னா கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இதில் கேமரா ஃபீச்சர்ஸ்லேயே பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெட்டிங் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வெட்டிங் ஆல்பம்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த எஃபெக்ட்ஸில் வந்து நமக்கு நிறையவே இருக்குது. அது ஏஐ ஃபீச்சர்ஸாகவும் இருக்குது. மொபைலில் இருந்தால் கண்டிப்பாக டிசைன், கேமரா, இதை தவிர பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயினான விஷயம். அதில் இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா V50யோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இதோட ப்ராசஸரை பொறுத்து தான். இப்போ Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் வந்து இது கொடுத்துருக்காங்க. கேமிங் வந்து பக்காவாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ ஒரு PUBG கேமை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு விளையாண்டு பார்த்து ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். கேமிங் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 GB ரேமுக்கு வந்து 40+ ஆப்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும். அதாவது பேக்ரவுண்டில் சைமல்டேனியஸாக ஆக்டிவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ கேம் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கடைசியாக நான் சொல்லிடுறேன். Team match, let's go. The blue team has scored for the first time. Target down. Expire. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் அந்தளவுக்கு ஹீட்டே வரல. இப்போ 1 hour விளையாண்டுமே வந்து அந்தளவுக்கு ஹீட்டே ஆகலை. ஒரு டீசெண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோனை நான் ரெஃபர் பண்ணுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, 2 சர்ப்ரைஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கொடுக்குறது, இன்னொன்று வந்து கம்பெனிக்காரங்களே நமக்கு டேரெக்டாக கொடுக்குறது. 25 இந்த ஃபோன் லான்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே, அதாவது அலாவோ மொபைலில் நம்ம மொபைலில் ஃப்ரீ புக்கிங் இப்போ போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரீ புக்கிங் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம MZ ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரீயாக தந்துட்டுருக்கோம். 1000 rupees ஒர்த்தான இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரீயாக வந்துடும். அதுபோக விவோ கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்கான ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அதாவது 1 year வாரண்டி நார்மலாகவே வந்துடும். அது போக 1 year எக்ஸ்டெண்ட் வாரண்டி பண்ணி தராங்க. அதாவது 2 yearsக்கான வாரண்டி வந்து உங்களுக்கு இந்த மொபைல் ப்ரீ புக்கிங் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பஜாஜ், டிவிஎஸ்ன்ட்டு எல்லா மொபைல் இஎம்ஐயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10% இதுக்கு கார்டு ஆஃபர்ஸும் இருக்குது. நம்ம பிரான்ச்சஸ் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி ரோட் ஃபயர் சர்வீஸ் ஈரோட்டில் இருக்குது, முத்தூர் மெயின் ரோடு நஞ்சை ஊத்துக்குளியில் இருக்குது, காங்கேயம் மெயின் ரோடு முல்லாம்பரப்பில் இருக்குது, வெள்ளோடு மெயின் ரோடு அவல்பூந்துறையில் இருக்குது, முத்தூர் மெயின் ரோடு சின்னியம்பாளையத்தில் இருக்குது.
நம்மளோட 5 பிரான்ச்லையுமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதுபோக ஈரோட்டில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனோட மொபைல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அலாவ் மொபைல் பிரான்ச்சை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அலாவ் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எப்போவுமே இருக்கும். சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அலாவ் மொபைல் பிரான்ச்சில் மொபைலோ இல்லை எந்த அக்சசரிஸ் வாங்கினாலுமே சர்ப்ரைஸ் கிஃப்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கேஜெட் அண்ட் ரிவ்யூ வீடியோவுக்கு நீங்கள் அலாவ் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.